தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி கடந்த ஜூலை 15ஆம் தேதி திடீர்னு டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறது தான் இப்போ தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளா மாறி இருக்கு. ஆரம்பத்துல ஆர்.என். ரவியோட டெல்லி பயணம் மிகவும் பர்சனலாவும் தன்னோட குடும்ப நிகழ்வுல பங்கேற்க செல்றாருன்னு நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறதாவும் செய்திகள் வலம் வந்துச்சு. ஆனா டெல்லி போய் இறங்கின வேகத்துல நேற்று பிரதமர் மோடியை சந்திச்சு அவரோட 3rd டேர்முக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதோட இன்னைக்கு காலையிலேயே மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான சந்திச்சிருக்காரு ஆர்.என். ரவி. இதை அடுத்து மத்தியில இருக்கிற பெரும் புள்ளிகளை ஆர்.என். ரவி சந்திக்கலாம்னு பேச்சுகள் அடிபடுது. ஜூலை 19ஆம் தேதி சென்னை திரும்ப இருக்கிற ஆளுநர் ஆர்.என். ரவியோட இந்த டெல்லி பயணம் தனிப்பட்ட விஷயம்னு ஆரம்பத்துல சொல்லப்பட்ட நிலையில இப்ப முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்து இருக்கிறது தமிழ்நாட்டுல ஆளும் கட்சிக்கு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா செய்திகள் வலம் வருது. அதுக்கு ஒரு சில முக்கிய காரணங்களும் இருக்கு. மக்களவை தேர்தல் முடிவுகள் வந்த சில நாட்கள்லேயே எதிர்கட்சி தலைவர்கள் திமுக அரசை விமர்சிக்கிற மாதிரியான சம்பவங்கள் தான் மாநிலத்துல நடந்து வருது. கடந்த ஜூன் மாதத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில கள்ளச்சாராயம் அருந்தி 67 பேர் மரணம் அடைஞ்சிருக்க விவகாரம் பல அதிர்வலைகளை கிளப்பி இருக்கு. இதை அடுத்து பாஜக, அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தொடர்ந்து ஆளும் திமுக அரசோட சட்ட ஒழுங்கு நிர்வாகத்தை விமர்சிச்சுக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்திச்சு சிபிஐ விசாரணை வேணும்னு கோரிக்கை மனுவும் கொடுத்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்க அடுத்த சில நாட்கள்லேயே தேசிய கட்சியான பகுஜன் சமாஜோட தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பெரம்பூர்ல அவர் வீட்டுக்கு முன்னாடியே வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் கடும் விமர்சனங்களை கிளப்பிச்சு. குறிப்பா ஆம்ஸ்ட்ராங்கோட இறுதி சடங்குக்கு வந்திருந்த பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி சிபிஐ விசாரணை வேணும்னு பகிரங்க பேட்டி கொடுத்ததோட திமுகவோட சட்ட ஒழுங்கையும் காட்டமா விமர்சிச்சிருந்தாங்க. மாயாவதியோட இந்த கருத்துக்களை ஆமோதிக்கிறது போலவே திமுக கூட்டணி கட்சியான விசிக தலைவர் திருமாவளவனோட பேட்டியும் அமைஞ்சிருந்துச்சு. இந்த நிலைமையில சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் பற்றிய எதிர்கட்சிகளோட கேள்விகளும் விமர்சனங்களும் தலை தூக்க சென்னை மாநகர காவல் ஆணையர், சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி ஆகியவர்களை பணிமாற்றம் செய்தாங்க திமுக. இதை அடுத்து 18 ஐபிஎஸ் அதிகாரிகளை ரீஷஃபில் பண்ணாங்க தமிழ்நாடு அரசு. இது நடந்த சில நாட்கள்லேயே ஒரே அடியா 65 ஐஏஎஸ் அதிகாரிகளை ரீஷஃபில் பண்ணி இருக்கு தமிழ்நாடு அரசு. இப்படி ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் அரசியல் வட்டாரத்துல பல கேள்விகளை எழுப்பி இருக்க நிலையில தான் ஆளுநர் ஆர்.என். ரவியோட இந்த டெல்லி பயணமும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஆளுநர் ரவி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட சந்திப்பு பெரும்பாலும் தமிழ்நாட்டுல நிலவி வர சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சார்ந்து டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இருக்கும்னு தகவல்கள் கசிஞ்சிருக்கிறது திமுகவுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில தான் இன்னொரு செய்தியும் அடிபட்டு வருது. அதாவது கடந்த 2021 செப்டம்பர் மாதத்துல தமிழ்நாடு ஆளுநரா நியமிக்கப்பட்ட ரவியோட பதவிக்காலம் இந்த மாதத்தோட முடிய போறதா சொல்லப்படுது. அதோட ரவி தனக்கு மத்தியில பதவியை எய்ம் பண்றதாவும் தகவல்கள் கசிஞ்சிருக்கு. இதனால பதவிக்காலம் முடிந்த பிறகும் ரவி தமிழ்நாடு ஆளுநரா தொடர்வாரா, இல்ல மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு புது ஆளுநரை நியமிப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு.